ஒரு கிண்ணத்துல ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு வந்து சேர்த்துருக்கேன். அடுத்ததா வந்து இதில நமக்கு புடிச்சமான காய்கறிகள் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கார்ன் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கப் நெறையா வந்து பன்னீர் துருவி வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமா கோஸ், துருவின கேரட், கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கோங்க. இதில நீங்க கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தக்காளி, வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமா வந்து குழம்பு மிளகாய் தூள், உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இதில தோசை மாவு வந்து சேர்த்துக்க போறேன். தோசை மாவு வந்து இப்ப 2 ஸ்பூன் வந்து கடலை மாவுக்கு 1 கப் வந்து தோசை மாவு வந்து சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு, அப்புறமா கொஞ்சம் தண்ணி வந்து விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கடலை மாவு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாயிடும். தண்ணி லைட்டா சேர்த்து நம்ம இத வந்து கலந்துக்கணும். உப்பு வந்து கடலை மாவுக்கும், அந்த வெஜிடபிள்ஸ்க்காகவும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, கெட்டியாவும் இருக்கக்கூடாது மாவு. வாஃபில் மேக்கர்ல தான் நான் இதையுமே பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்குன்றதுனால. சேம் நீங்க வந்து ஊத்தாப்பம் மாதிரி ஊத்தி, மூடி போட்டு வேக வச்சு உங்க குழந்தைங்க கிட்ட குடுத்தீங்கன்னா, விரும்பி சாப்பிட்டுடுவாங்க. இதுக்கு எந்த சட்னியுமே வந்து தேவையில்ல. வேணும்னு நெனச்சீங்கன்னா, தக்காளி சட்னி வச்சுக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும்.